டியூஷனோட அனுபவம். நானும் மைட்லாம் போறாங்க. இத விட பசங்க ஃப்ரீயா வளர்றது எவ்வளவு நல்ல விஷயம். ஃப்ரீயாவா? ஃப்ரீயானா எதுமா? என்ன சொல்றாரு? இப்ப நாங்க ஃப்ரீ அட்மிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின வழங்குறோம். முதல் 50 பேருக்கு சூப்பர் டபுள் கொரவை. இன்னைக்கு சண்டே எனக்கு கூட பார்க்காம எங்க அம்மா என்ன இப்படி கூட்டிட்டு வந்துட்டாங்களே, என்ன பண்றது? ஓ அட வணக்கம் மிட்சி. வணக்கம் மிஸ்டர் சாத்தோ. சாத்தோமா ரேபிட் கிளாஸ்க்கு போங்க. அப்புறம் 7 ல இருந்து 33 வரைக்கும் இருக்கிறவங்க பேக் கிளாஸ்க்கு போங்க. தயவு செஞ்சு மத்தவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னுடைய பெயர் மயத்சுபா. இந்த மயத்சுபா டியூஷனுக்கு ஓனர். ரெக்கோண்டா கிளாஸுக்கு நான் தான் எப்பவுமே டீச்சரா இருப்பேன். கதை ஏதாவது கேள்வி இருந்தா எங்க அம்மா கேட்கலாம். எதுவா இருந்தாலும் கேளுங்க. சிக்கடோ கிளாஸ் ரூமுக்கு வெளியில போய் பாருப்பா, எல்லாம் உனக்கே புரியும். ஆனா சீக்கிரம் வந்துரு. நான் போறேன்னு சொல்லி எங்க இருக்கேன்னு பரவாயில்லமா, இது குழந்தைகளுக்கான கிளாஸ் ரூம். நீங்க பேசாம அமைதியா உட்கார்ந்து பாருங்க. ஓகே. உண்மையா பசங்க கிட்ட கிளாஸ் நேரத்துல பேச கூடாது, அவங்கள தொடவும் கூடாது. சார் உனக்கு ஏதாவது புரியலன்னா கேட்கலாம்ப்பா. கேளு, என்ன விஷயம்? எனக்கு எதுவுமே புரியலையே. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு, உனக்கு எல்லாம் புரியும். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுன்றீங்க, ஆனா அத சொல்ல மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் எனக்கு டியூஷன் பிடிச்சிருக்கு. அதனால மசாவ கவலைப்படாத, நீயும் வா. என்ன விஷயங்களை உருவாக்கலாம். உங்களுக்கு பிடிக்குமா இதெல்லாம்? பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? நீங்க மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இங்க டெஸ்ட் நடக்குது. மன்னிச்சிடுங்க, நான் போறேன். சரி பண்ணி. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகா தான் பண்ணிருக்க. நான் முடிச்சிட்டேன் சார். காமெடி பண்ணாம ஒழுங்கா வேலைய பாக்குறியா? இத ஒட்டியாச்சு, அத காட்ட தான் வந்தேன். என்னது இது டெம்பூரா நூடல். இது கூட தெரியல. எனக்கு எப்படி தெரியும்? ஷபா ஷபா. மத்த பசங்களா ஒழுங்கா டெஸ்ட் எழுதுறாங்க, நீ ஓ இடத்துக்கு போப்பா. யாரையும் தொந்தரவு பண்ண கூடாது. இதுல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தண்ணி ஊத்தணும். சண்டை போடாம கூட்டு முயற்சியோட இத பண்ணணும். பொருளை பயன்படுத்திக்கலாம். வர முடியுமா? என்னப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனை? இந்த பேரு ரொம்ப பழமையா இருக்கு. நல்ல டீம் கெட்ட டீம்னு பேர் வச்சிருவோம். என்ன சொல்றீங்க? இது ரொம்ப மோசம். நானா? சார் சார் சார். வேற என்னப்பா பிரச்சனை? வேற ஒரு பேரை கண்டுபிடிச்சிட்டேன். அசல் மேடம் டீம்ன்ற பேரு நல்லா இருக்கா? இங்க பாருங்க, அதிகமா யாரு தண்ணியை நிரப்புனாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. ரெடி? ஷபா. இப்போ இது அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போகணுமா? உன் பக்கெட்டியா என் பக்கெட்டியா மாத்திக்கலாமா? என்ன சொல்ற? ஓ, இந்த பையன் ஒன்னும் மோசமான பையன் இல்ல. வெரி குட். லட்சிதனே. போகாதீங்க. பசங்க தானா தான் எந்திரிக்கணும். நீங்க குறுக்கிட கூடாது. நீங்க ஓரமா போய் நில்லுங்க. சரிங்க. பி டீம் கிடையாது சார். அசல் மேடம் டீம்னு சொன்னேன்ல. சரி, ஏதோ ஒண்ணு. கட்டுப்பா. ஓ, இவங்க டீம் வித்தியாசமா இருந்தாலும் நல்ல உதவி பண்றாங்க. ரெண்டு பேரும் நண்பர்கள் போல இருக்கு. அட, இந்த டீமை பார்த்து அந்த டீம் அதே தான் மாத்தி கொடுத்துக்கறாங்க. பிரமாதம், அப்படியே தான் பண்ணுங்க. இப்படி பண்ணா ஒண்ணே வேகமா எடுத்துட்டு போறாங்க, தெரியலையா? நல்ல வேளை தப்பிச்சிட்டான். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார். ஷபா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பையனா? உங்க அம்மா கெஞ்சி கேட்டதனால நான் உன்னை கிளாஸ்ல சேர்த்துக்கிட்டேன். ஆமா, அப்படினா என்ன சார்? இல்ல, நான் அது வந்து சும்மா விளையாட்டுக்கு தான். வச்சிருங்கம்மா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் கிடைக்கலல்ல. அவர் சும்மா கொடுத்தா கூட குறுகுறு எனக்கு தேவை கிடையாது. கரெக்ட்டா சோ ஃப்ரீயா வளரணும்னு நான் ஆசைப்படுறேன். அவனுக்கு சொல்லி கொடுக்கிற ஷின்சான். என்னோட ஃப்ரீயா இருக்கிற ஸ்டைல நீயும் கத்துக்கணுமா சார்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்ப்பா, கத்துக்க.